வணக்கம். வெல்கம் டு டயபெட்டிஸ் ஐ ஓப்பனர்ஸ் வித் டாக்டர் இந்து. என் பேர் டாக்டர் இந்துமதி குபேரன். நான் மும்பையில் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இன்னைக்கு நான் பேச போகிறது தைராய்டு சுரப்பியை பற்றி தான். இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் சப்கிளினிக்கல் ஹைப்போதைராய்டிசம். இது கொஞ்சம் டிஃபிகல்ட் புரியறதுக்கு, ஆனால் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு பொதுமக்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த சப்கிளினிக்கல் ஹைப்போதைராய்டிசம் பற்றி விழிப்புணர்வே இல்லை என்பது என் கருத்து. நிறைய பெண்கள் தைராய்டு ரிப்போர்ட்டை என்கிட்ட கொண்டு வருவாங்க. அவங்களே வெளியில பண்ணி கொண்டு வருவாங்க. மேம், எனக்கு தைராய்டு இருக்கு, தைராய்டு மாத்திரை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது T3 அப்படிங்கிறது நார்மலா இருக்கும், T3 T4 நார்மலா இருக்கும், TSH கொஞ்சோண்டு அதிகமா இருக்கும். அதாவது 5.1 இருக்க வேண்டியது 5.5 இருக்கும். அதுக்குள்ள அவங்களே டிசைட் பண்ணிப்பாங்க நம்மளுக்கு தைராய்டு இருக்கு. மெயினா கொஞ்சம் உடல் பருமனா இருக்கிற பொண்ணுங்க என்கிட்ட அதை ஃபோர்ஸ் பண்ணி வாங்குவாங்க மருந்தை. மேம், எனக்கு நான் தைராய்டால தான் குண்டா இருக்கேன். அவங்க உணவு பழக்கத்தையோ அந்த எக்ஸசைஸ் இல்லாம இருக்கிறதையோ பத்தி கவலைப்படாம தைராய்டுனால தான் நம்மளுக்கு வெயிட் போடுது அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணி எங்க கிட்ட உட்காந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த மாத்திரையை எழுத சொல்லுவாங்க. இந்த 5, அதாவது TSH அப்படின்றது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹோர்மோன். அது பிட்யூட்டரி சுரப்பில இருந்து வர்ற ஒரு ஹோர்மோன். T3யும் T4ம் தான் நம்ம கழுத்து முன்னாடி இருக்கிற அந்த தைராய்டு சுரப்பி சுருக்கிற ஹோர்மோன். T3யும் T4ம் தைராய்டு சுரப்பி சுரக்கிற ஹோர்மோன். TSH பிட்யூட்டரி. சோ இந்த பெண்களுக்கு நாங்க என்ன புரிய வைப்போம்னா, அவங்க உடல் பருமனா இருந்தாலே அந்த கிளாண்ட் ரொம்ப அது ஒரு சோர்வு அடைஞ்சிரும். அதனாலதான் TSH கொஞ்சோண்டு ஏறும். அவங்க நல்லா உணவு டயட் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணி நல்லா வெயிட்டை குறைச்சாங்கன்னா அவங்களுக்கு தானாவே TSH நார்மல் ஆயிடும். ஆனா இந்த பெண்கள் அதை கேட்க மாட்டாங்க. மேம், நான் குண்டா இருக்கிறது தைராய்டுனாலதான், இதையே தான் திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. சப்கிளினிக்கல் ஹைப்போதைராய்டிசம்ன்றது இப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இந்த கேட்டகரி மக்களுக்கும் சில சப்கிளினிக்கல் ஹைப்போதைராய்டிசம் நாங்க நிறைய ட்ரீட் பண்ணுவோம். கொஞ்சம் வயசாயிடுச்சு, ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க, வீக்னஸா இருக்கு, அந்த TSH 7-8க்கு நடுவுல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நாங்க ஒரு லோ டோஸ் தைராக்சின், தைரோனாம் அவங்களுக்கு ஆரம்பிப்போம். ஆனா இந்த யங் கேர்ள்ஸ்க்கு வெயிட் லாஸ் தான் அவங்க தைராய்டை சீர் பண்றதுக்கான ஒரே தீர்வு. ஆனாலும் இந்த பெண்கள் நம்பாததால ஒரு மைல்டா ஒரு டோஸ் 12.5 mcg அப்படின்னு எழுதி ஒரு 3 மாசத்துக்கு அவங்களோட சாட்டிஸ்பாக்சனுக்காக நான் கொடுப்பேன். அப்புறம் 3 மாசம் கழிச்சு தைராய்டு ரிப்போர்ட்டை கொண்டு வருவாங்க. TSH நார்மலா இருக்கும், 2 இருக்கும். தைராய்டு மாத்திரைனால அது 2க்கு வந்துடுச்சு. ஆனா அவங்க வெயிட் 90 95 முன்ன இருந்த வெயிட் அதே தான் இருக்கும். அப்பதான் அவங்களுக்கு ரியலைசேஷன் வரும், ஐயோ நம்ம தைராய்டு சுரப்பினால நம்மளுக்கு வெயிட் போடல, நம்மளோட உணவு பழக்கத்தாலையும் லேசி லைஃப் ஸ்டைல்னாலையும் தான் நம்மளுக்கு வெயிட் போட்டிருக்கு அப்படின்றத இந்த பெண்கள் புரிஞ்சுப்பாங்க. அதனால நீங்க தைராய்டு டெஸ்ட் பண்ணும்போது உங்க TSH லேசா ஏறி இருக்கு, T3 T4 நார்மலா இருக்கு, நீங்க கொஞ்சம் உடல் பருமனா இருக்கீங்கன்னா முதல் வேலை நீங்க பண்ண வேண்டியது உணவு பழக்கத்தை மாத்துங்க. கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியா சாப்பிடுங்க, மைதா பொருட்களை அறவே தவிருங்க, தினமும் 1 மணி நேரம் ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செய்யுங்க. இதை செஞ்சாலே உங்களோட TSH தானாவே நார்மல் ரேஞ்சுக்கு வந்துடும். ஒன்லி உங்களோட TSH ரொம்ப அதிகமா இருக்கு, 10க்கு மேல இருக்கு, இல்ல T3 T4 ரேஞ்சுக்கு கீழே இருக்கு, இல்ல உங்களுக்கு ரொம்ப முடி கொட்டுது, முகமெல்லாம் வறண்டு போயிடுச்சு, உங்களுக்கு அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாதான் ஆன்டி-TPO ஆன்டிபாடி அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. அது நீங்க பண்ணீங்கன்னா அந்த TPO ஆன்டிபாடி பாசிட்டிவா இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா தைராய்டு சுரப்பில தான் ப்ராப்ளம். அந்த தைராய்டு சுரப்பி ப்ராப்ளத்துக்கு கண்டிப்பா நீங்க தைரோனாம் போட்டு தான் ஆகணும். அதே இந்த பார்டர் லைன்ல ஜஸ்ட் ஒரு 5ல இருந்து 6க்குள்ள இருக்கு, உங்களுக்கு உடல் பருமனா இருக்குன்னா இந்த பெண்களுக்கெல்லாம் கண்டிப்பா தைராய்டு மாத்திரை தேவையே இல்லை. இவங்களுக்கு வேண்டியது டயட் அண்ட் எக்ஸசைஸ். நன்றி, வணக்கம்.